கர்த்தருக்கு பிரியமான தெய்வ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பாருங்கள், ஒரு வயது முதிர்ந்தவர் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டுருக்கிறாரு. ஒரு வழியிலேயே பஸ் வந்துருச்சு. அதனால் அவர் கை காமிக்கிறாரு. பஸ் நின்றுச்சு. பஸ்ஸில் ஏறி முன்னால் உட்காந்துருக்கிறாரு. அப்போ போகிற வழியில் நினச்சாரு, என் கையில் பவர் இருக்குது, பஸ்ஸை நிறுத்தக்கூடிய பவர் இருக்குதுன்னு நினச்சி கொண்டார். ஒருத்தர் பஸ் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோடு நடந்து வந்தார். அவர் வாக்கிங் ஸ்டிக்கை காமிச்சார். பஸ் நின்றுச்சு. அவரும் ஏறிட்டார். இப்போ அவர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னடா, கையில் தான் பவர் இருக்குதுன்னு நினச்சேன், இப்போ வாக்கிங் ஸ்டிக்கில் கூட பவர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் அவர் நடந்தார். ஒருத்தர் அம்பர்லா வச்சு நடந்து வந்தார். கொடையை நீட்டினார். பஸ் நின்றுச்சு. அவரும் பஸ்ஸில் ஏறிட்டார். இப்போ கையில் இருக்குதா, இல்லை வாக்கிங் ஸ்டிக்கில் இருக்குதா, இல்லை கொடையில் இருக்குதா பவர், எனக்கு தெரியலையே அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. அது இன்னும் கொஞ்சம் வண்டி போயிட்டுருக்கும் பொழுது டிக்கெட் செக்கிங் இன்ஸ்பெக்டர் அவர் நின்றுட்டு இருந்தார் தூரத்தில். அவர் கையும் காமிக்கல, ஸ்டிக்கும் காமிக்கல, அம்பர்லாவும் காமிக்கல. அவர்கிட்ட நேராக பஸ்ஸு போய் நின்றுச்சு. அவரும் ஏறிட்டார். இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார். கையில் இருக்குதா பவரு, வாக்கிங் ஸ்டிக்கில் இருக்குதா பவரு, அம்ப்ரெல்லாவில் இருக்குதா பவர், எதில் இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஆனால் எல்லாத்துலேயும் பவர் இருக்கிறதா அவர் நினைத்து கொண்டார். ஆனால் மறைமுகமான ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், அங்கே பிரேக்குன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று டிரைவர்னு ஒருத்தர் ஓட்டிகிட்டு போகிறாரு. கரத்தை நீட்டினாலும் நிறுத்துவார், ஸ்டிக்கர் நீட்டினாலும் நிறுத்துவார், அம்பர்லாவை நீட்டினாலும் நிறுத்துவார், டிக்கெட் செக்கிங் இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் நிறுத்துவார். இப்போது என்னென்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அவர். இதில் பவர் இருக்குது. இது மாதிரி தான் நம்ம தியாலஜி, டாக்ட்ரின் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. வேதத்தை எடுத்து புரட்டுகிறது போல அநேகர் சொல்லுகிறார்கள். வேத வாக்கியங்களின்படி அதனுடைய உண்மையை வெளிப்படுத்துகிறார்களா என்று சொன்னால் தெரியாது. நமக்கு யார் போதிப்பாங்க? போதகர்கள் இல்லாமல் எப்படி கேள்விப்படுவார்கள்? இன்னும் வசனம் சொல்லுகிறது. போதகர்கள் வேணும், நல்ல போதகர்கள் வேணும், ஆயர்கள் வேணும், எல்லாம் எவாஞ்சலிஸ்ட் வேணும். 5 விதமான ஊழியங்கள் உண்டு. எல்லாரும் தேவைதான். ஆனால் உண்மை என்று ஒன்று இருக்குது. அது ஒன்று தான் இருக்க முடியும். அநேக உண்மைகள் இருக்க முடியாது. உண்மைனா ஒன்று தான். ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் ஒருத்தர் தான் உண்மை. அப்போ அந்த ஒரு உண்மையை வேதத்தின்படி நாம் அறிந்து கொள்ள யார் நமக்கு போதிப்பார்கள்? யாரையாவது நினச்சி பின்பற்றி போய் கொண்டு இருக்கிறோமா? அவர் நல்லா போதிக்கிறார், இவர் நல்லா போதிக்கிறார், இவர் நல்லா ட்ரமடைஸ் பண்ணுகிறார், நல்ல ஆரேஷன் நல்லா இருக்குது, நல்லா பேசுகிறார் என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் நாடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? யாரை நாட வேண்டும்? வாக்கியத்தின்படி யார் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்னா என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், யார் உங்களுக்கு டீச் பண்ணுவா, யார் உங்களுக்கு சொல்லி தருவாங்க? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன், என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். சரி, இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வாக்கியத்தை நான் வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் 25, 26 2 வசனங்களை வாசிக்கலாம். நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உங்களோடு இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? என் நாமத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே. அவர் தான் தேற்றரவாளன். யார்? பரிசுத்த ஆவியானவரே. யார் மூலமாக? யார் நாமத்தினாலே? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதா அனுப்ப இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவரே போதிப்பாராம். He will reveal
அவர் கவுன்சிலர், ஆலோசனை கர்த்தர் என்று பெயர். அவர் தான் சொல்லி தரணும். யார் என்ன எந்த டீச்சிங் சொன்னாலும் சரி, யார் எந்த டாக்டரின் கேட்டாலும் சரி, எந்த தியாலஜியை கேட்டாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது பலனடைவீர்கள். அப்போஸ்தலர் 1:8. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 14:25-26 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு போதிப்பார். அவர் நம்மளுக்கு போதிப்பார், உண்மையை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் போதகர்கள் அவசியம், போதகர்கள் தேவையாக இருக்கிறாங்க. அப்போது நமக்கு கர்த்தர் நன்மையானவர்களை செய்து தர, உண்மையை நமக்கு போதிக்க இந்த வாக்கியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்ன என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சத்தியத்தை போதிப்பார், நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாய் இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதிக்க, நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உண்மையை, சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு போதிப்பார் என்ற வார்த்தையின்படியாக எங்களுக்கு போதனை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.